அவனுடைய தெய்வம் வெளிப்படுகிறார். தன்னைத்தானே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த தரியு சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய. சவுதியில் அருமையான பாஸ்டர் சதீஷ் அவர்களை சுற்றி உள்ளவர்கள் பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். இந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்கிற ஒரு பெரிய காரியங்கள் வெளிப்படுவதாக. இந்த கடைசி நாட்களிலே அரபு தேசங்கள் அசைக்கப்படும். எந்தெந்த தேசங்கள் சுவிசேஷத்திற்கு கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறதோ அந்த தேசங்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகும். துபாய் தேசத்தை கர்த்தர் தொடுவார். சவுதியை கர்த்தர் தொடுவார். ஓமன் தேசத்தை தொடுவார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தேசத்தையும் கர்த்தர் தொடுவார். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை தேசங்கள் அறிகிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அவர் ஒருபோதும் மரித்து மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சபைகள், அரபு தேச சபைகளுக்கு நான் சொல்லுவேன் அன்போடு கூட, உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் தேவன் மகத்துவமானவர், உங்கள் தேவன் அற்புதமானவர் என்பதை உங்களுடைய சபைக்கு காண்பியுங்கள், சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாராக. எதிலேயா அவர் ஜீவனுள்ளவர்? நான் 3 காரியத்தை சொல்லுவேன். இந்த தெய்வம் நம்மோடு பேசுகிறவர், இந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பவர், இந்த தெய்வம் நமக்காக யாவையும் செய்பவர். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. உங்க ஆண்டவர் எதிலையா ஜீவன் உள்ளவர் அப்படின்னு கேட்டா சொல்லணும், எங்கள் தெய்வம் எங்களோடு பேசுகிறவர், எங்கள் தெய்வம் எங்களோடு இருக்கிறவர், எங்கள் தெய்வம் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். அவரே சர்வ சிருஷ்டிக, அவரே சர்வ பூமியின் ஆண்டவர். போகட்டும். 3வதாக இந்த தானியேல் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தேவன் மேல் விசுவாசம் உள்ளவன். அவன் விசுவாசம் அவனோடு நிற்கல, அவனுடைய விசுவாசம் ஒரு பெரிய தேசத்திலே, சாம்ராஜ்யத்திலேயே அந்த தேவனை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அவன் விசுவாசம் செயல்பட்டது. ஒரு அல்லேலூயா. இதெல்லாம் இன்றைக்கு திரும்ப சபைகளிலே வருவதாக, திரும்ப சபைகளிலே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின்
செயல்பாடுகள் ஊற்றப்படுவதாக. உண்மையுள்ள வாழ்க்கை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை விசுவாசம் உள்ளவன். அந்த விசுவாசம் சிங்கங்கள் நடுவே அவன் போன போதிலும் ஒன்றும் அவனை சேதப்படுத்தவே இல்லை. அரபு தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையே, உன்னை சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள் இருக்கலாம், மிரட்டல்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நீ இயேசுங்கிற பேரை சொன்னாலே என்னலாமோ அது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், விசுவாசித்து பார். உன் தேவன் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காக்கிற அற்புதமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஜெபிக்கிற நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்கிற முத்திரை இருக்க வேண்டும், விசுவாசமுடையவனாக இருக்க வேண்டும். கடைசியாக 10வது அதிகாரம் 11வது வசனத்தின் ஆரம்பத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, என்ன சொல்றா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அதுலயே 9:23, நீ மிகவும் பிரியமானவன். நீ எப்படிப்பட்டவன்? மிகவும் பிரியமான. இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. உண்மையுள்ளவன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், விசுவாசம் உள்ளவன், தேவனுக்கு பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. பரலோகம் என்ன சொல்லுது? நீ மிகவும் பிரியமான. மிகவும். பரலோகத்துக்கு தானியேல்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. என்னோடு கூட கீழ்ப்படிந்து, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வீடியோக்களை ஆன் பண்ணி வைத்த மனிதர்கள் மேல் நானும் பிரியமா இருக்கிறேன். அதுல எங்க ஊர் மூப்பர் ராஜா கண்ணன் சார் கைவிடாம வந்து காப்பாத்திட்டீங்க. சரி, பரவாயில்ல. இன்னொன்னு சாமுவேல் ராஜா பிரதர், மற்ற எல்லாம் ஆமா ஆதாம் அப்படி ஒளிந்திருந்தது போல. சரி, பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் உள்ள. பலர் பல வேலையில இருக்கலாம். ஓகே, நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் அப்படியே எல்லாம் வெளியே வருது பாருங்க. அல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன். ஏன்? சின்ன வயசுலயே ஒரு தீர்மானம், தீட்டுப்படக்கூடாது. வாழ்க்கை என்ன ஆயிடக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. தீட்டு உன்னை சுத்தி சுத்தி வரும். நீ வேண்டானாலும் அது என்ன செய்யும்? அது அவனுக்கு வேற விதத்துல வரல, பாவ சோதனையாலாம் வரல. எதுல வந்துட்டு? சாப்பாடுல வந்துட்டு. சாப்பாடு தானே அப்படின்னு விட அடி புசி. பேதுருவுக்கு சொன்ன மாதிரி அடிச்சு முழங்கலை. அதுல கூட அவன் எப்படி இருக்கிறான்? கவனமா இருக்கிறான். இது தீட்டானது. உள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தீட்டானது ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போகாம உன்னை காத்தின்னா பரலோகம் உன்னை பார்த்து சொல்லும், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. லலலலலலா. ஆமென். இதுலதான் நம்முடைய சிந்தனை இருக்கணும். பவுல் சொல்றாரு, நான் மனுஷனையா தேவனையா
யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. எவ்வளவு பெரிய 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 இடங்கள்ல இருந்து அழுத்தங்கள் வந்தாலும் நாம் அழைக்கப்பட்டிருப்பது தேவனை பிரியப்படுத்த மாத்திரமே. ஐயா, அவர் சொல்லிட்டாரு நான் செய்யணும். எல்லாரையும் கனம் பண்ணி, ஐயா இது தேவ பார்வையில எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கிடலையா, என்னை ஆள விட்டுருங்கய்யான்னு என்ன செஞ்சிடணும்? ஒதுங்கி போயிடணும். அதை விட்டுட்டு எல்லா அழுத்தங்கள் மேல வைக்கப்படுவதனால இங்கே நம்ம செஞ்சுட்டு, நான் அவர் பார்க்கும்போது அவர் சொல்லிடுவார், பொல்லாத ஊழியக்காரனே, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே உன்னை கொண்டு போடுங்கள். அவர் சொல்லணும், எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சப்தத்தை நம்முடைய காதுகள் கேட்பதாக. இப்படிப்பட்ட பாத்திரங்களுடைய ஜபம்தான் பதிலை கொண்டு வருகிறது, வார்த்தையை கொண்டு வருகிறது, தேவனிடத்திலிருந்து தூதர்களை அனுப்புகிறது. எத்தனை பேருக்குள்ள ஒரு புதிய ஒரு தாகம் இருக்கோ எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எனது ஆதி நாட்கள் திரும்ப வருகிற அந்த தாகத்தால் என்னுடைய உள்ளம் நிரப்பப்பட்டிருப்பதைத்தான் நான் உணர்ந்து கொண்டே வருகிறேன். எந்த நேரத்திலையும் தேவன் எதையும் செய்ய முடியும். ஏதோ சாதாரணமா வாழ்ந்தோம், ஊழியம் செஞ்சோம், போனோம் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, போகலாம். ஆனால் என் தேவனுடைய நாமத்தை பலத்த விதத்திலே உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்குமானால், அது எங்க வைக்கப்பட்டிருந்தாலும், சிறையிருப்பில் வைக்கப்பட்டிருந்த தானியேலா இருந்தாலும் அந்த துடிப்பு இருக்குமானால், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு, கரத்தில் எடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய இருதயத்தின் ஆழத்தின் வார்த்தைகளை. அதுதான் ஜெபம். அதை நீர் கேட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதுல கலந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் நான் பார்க்கிறேன். சங்கீதா, இன்னும் கிஃப்டா, விக்டர், சுனிதா, ஏஞ்சலின், நிஷா, ஜூலி ஆண்டனி, ஒவ்வொருவருடைய பெயரையும் நான் பார்க்கிறேன். உங்கள் எல்லாருடைய விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருவாராக. இந்த 10வது அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த 12வது வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களுக்காக நான் ஜெபித்து பாஸ்டருடைய கரத்திலே கொடுக்கிறேன். அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே இவர்கள் வார்த்தைகள் உம்மிடத்திலே வந்து சேர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் சகலத்தையும் நீர் செய்ய போவதற்காக நன்றி. உண்மையுள்ளவர்களாய் உம்முடைய முத்திரையை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்கிற முத்திரையை பெற்ற தெய்வ பிள்ளைகளாய், விசுவாசம் உள்ளவர்களாய், உமக்கு பிரியமானதை செய்கிற தெய்வ பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ வெரி மச்ண்ணா, தேங்க்யூ. இந்த நாளில் வந்து கலந்து கொண்டவருக்கு நன்றி. சாமுவேல் ராஜ் வந்து கடைசியில் ஜெயித்து முடிக்க கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாக உடைய தாசன் மூலமாக ஆண்டவரே, பாஸ்டர் ரீகன் மூலமாக எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் உண்மை உள்ளவனாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே தேவனை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவர் அதே போல மிகவும் பிரியமானவனாக, ஆண்டவரே விசுவாசம் உள்ளவனாக, ஆண்டவரே நாங்கள் தானியேலை போல ஆண்டவரே
வாழும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு நீங்க ஆண்டவரே கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீங்க பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எங்களை வஞ்சியாதபடிக்கு இந்த திருவசனத்தை நாங்கள் கேட்டுவிட்டு செல்லாதபடி அதன்படி ஆண்டவரை நாங்கள் செய்ய, நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, மறுபடியுமாக உடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, மென்மேலும் பயன்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு மறுபடியும் 2வது நாளாக ஆண்டவரே, இந்த கடைசி நாள் 21வது நாள் நாங்கள் கூடி நாங்கள் ஜெபிக்க உடைய தாசன் மூலமாக மறுபடியும் வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.